ட்ரேடிங்கு யூடியூப்பில் பார்த்தாலும் யாருனா சொல்லி கொடுத்தாலும் புரியவே புரியாது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நிஃப்டியோட கீ ஏரியா பார்த்திங்கன்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். 22,717 ஒன்று ரெசிஸ்டன்ஸில், சப்போர்ட்டில் 22,583, அதுக்கப்புறம் 22,504. ஓகேவா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டில் தான் இருக்குது. இந்த இடம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா எப்படி எடுக்கணும்னா, பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு லோயர் ஹை இங்கே பாருங்கள், பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து பிரேக் அவுட் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் ஆகி இப்படி இருக்கும். திருப்பி லோ இந்த ஹை வரும் பார்த்திங்களா, இந்த ஏரியாவில் என்ட்ரி ஆகணும். ஓகே, எனக்கு டேட் பார்த்தீங்கன்னா 30th ஏப்ரல், டைம் இப்போ 9:45 ஆகுது. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு, இதுக்கப்புறம் கீழே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ட் ஆகுதா இல்லை இந்த சப்போர்ட்லேருந்து எடுக்குதான்னு சொல்லி பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆச்சுன்னா அடுத்தது 22,583 கிட்டே வரும். சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த நெக்ஸ்ட் டார்கெட்டான இதுக்கு போகும். ஓகேவா, இதில் நம்ம என்ன ட்ரேடு பண்ணுறோன்னு தான் மேட்ரு. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஸ்டார்டல் போட போகிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வேறு எக்ஸ்பைரி வேறு. பேங்க் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். பேங்க்கை பார்த்திங்கன்னா பேங்க்குக்கு ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாவில் இருக்குது, 49,832 இருக்குது. இது திருப்பி பேங்க் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 49,78. ஆக்சுவலாக இந்த ஸ்விங்கில் போய்ட்டுருக்குது. வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு இங்கே வரும் 49,79 வரும். ஓகே, அதனால் நம்ம ஸ்டார்ட்டில் எடுத்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பேங்க்கில் எடுத்தாச்சு. ஸ்டார்டர் எடுக்கணும்னா 148, 135 இருக்குது. ஓகே, இது எடுத்துக்கலாம். ப்ரீமியம் அதிகமாக தான் இருக்குது. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இது நம்ம 75 எடுத்துப்போம். இதை நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிப்போம். டேட் 30/04/2024 நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஓகே ஓகே, ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நம்ம என்னென்ன பார்க்கணுன்னா இந்த ரெண்டு ஏரியாவில் பார்க்கணும். இந்த 49 வர வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இங்கேயே பார்த்துக்கலாம். இங்கே நெக்ஸ்ட் என்னது 49,100. ஓகேவா, 49,832, 49,132, 49,100 வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. 30,000 மைனஸில் வரும். அதே மாதிரி இந்த பக்கம் 49,800, 600 வரைக்கும் தான் நம்மளால் அதனால் இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணோம் 600 இந்த ஏரியாவில். ஓகேவா, இதில் கொஞ்சம் நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஓகே ஓகே, இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:10 ஆக போகுது. ஆக்சுவலாக இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் 293 இந்த இடத்துல, ஆனால் ஸ்டாப் லாஸை கட் பண்ணி போயிடுச்சு. ஓகே, இப்போ எதனா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணோம். இப்போ நம்ம மைனஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கணும். ஓகேவா, நம்ம 294, ஆக்சுவலாக 293 இருக்குது, 272. திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் வரும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் திருப்பி மேலே போகணும். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துல எல்லாருமே புல்லிஷ் ட்ரேட் எடுத்துருப்பாங்க. என்ன ஆகுதுன்னு சொல்லி. ஓகேவா, பயங்கரமாக வயலண்ட் மூவாக இந்த ஆஃபில் இங்கேயே பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டார்டரில் தான் இருக்கோம். இன்னும் என்ன ஆகுதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணிடுச்சு. திருப்பி இந்த ஹையில் போய் இங்கே போய் ரிஜெக்ட் ஆகுது. இப்போ நம்மளது எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். பொசிஷன்ஸு ஒரு லெக்கில் 200 இந்த இடத்துல கரெக்டாக இந்த இதில் ரெண்டும் ஒன்றா மீட் ஆகிடுச்சு. திருப்பி அப்படியே சப்போர்ட் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா, ஸ்டாப் லாஸ் ஆன் பண்ணிட்டு திருப்பி மேலே போகிறதுக்கு ரெடி ஆகுதா கீழே வரதுக்கு ரெடி ஆகுதா தெரில. ரொம்ப வயலண்ட் மூவாக இருக்குது. ஒரு லெக்கில் 204 ஒன்று கால்குலேட்டே பண்ண முடியல. 204.89, 204.89, 204.89.
ஆக்சுவலாக இன்றைக்கி ஆப்ஷன் ரைட்டரை பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க. ஆப்ஷன் பையருக்கு தான் இருக்கும். அதுவும் எந்த பக்கம் வந்து போவாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக புல்லிஷாக தான் இருக்குது மார்க்கெட்டு. இருந்தாலும் ரொம்ப வந்து மேலும் கீழே இது பண்ணுறாங்க. அதனால் வந்து லாங் ஸ்டாடலில் ஸ்டாங்கிள் போட்டால் தான் வந்து கரெக்டாக வரேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வால்ட்டாலாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதனால் பானிக்காவத்தால். ஓகே, இப்போ வந்து நான் என்னோடய பொசிஷன் வந்து மாற்றிக்கிறேன். எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த செல் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பொசிஷன் எல்லாம் திருப்பி நான் பை பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த லாஸை வந்து நான் புக் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸிட்டு 75 இருக்குது பாருங்க, நான் 150 மாற்றிக்கிறேன் நான். ஓகேவா, இப்போ நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இது வந்து என்னோடய பை பொசிஷன் ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த 288 வந்து நான் வந்து 228 வந்து நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் இங்கே இதை பண்ணிடுறேன். 28. ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:17. ஓகேவா, அப்போ என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி ஆகணும், முன்னாடியே என்ட்ரி ஆகிருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆனதுக்கு என்னென்னா 20 டிகிரி ஆங்கிளை வந்து கட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக பிரியாராக தான் என்ட்ரியாக இருக்கிறேன். ஆக்சுவலாக ப்ராப்பராக என்ட்ரினா இந்த இடத்துல வந்து ஆகணும். 22,754 பண்ணியிருக்கணும். இது வந்து நிஃப்டி. பேங்க்கில் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். பேங்க்கில் இந்த ஏரியாவில் தான் என்ட்ரியாக இருக்கணும். 49,600 பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதா இல்லாட்டி இதுவும் ஆகுதான்னு. இந்த பை ட்ரேட்டை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ தான் வந்து இதுவாகும். இல்லை நம்மளே ட்ராப்பில் மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மார்க்கெட் புல்லிஷ் தான், பார்ப்போம். ஏன்னா அவனுக்கு 2 சைட்லேயும் புட் சைட்லேயும் பை பண்ணியிருக்காங்க, கால் சைடில் பை பண்ணியிருக்காங்க. அதனால் 2 இதுலேயும் வந்து வால்ட்டாலாம் இது பண்ணும்போது ஆப்ஷன் ரைட்டர்லாம் வந்து பேனிக் ஆகிடுவாங்க. மூவ் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் தான், பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 o'clock. இங்கே ஒரு மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து கிராஸ் ஆகுது பாருங்கள். கிராஸ் ஆகிட்டு எவ்வளோ தூரம் வந்து போகுது. இப்போ லைன்குள்ளே வந்துடுச்சு. நம்ம பொசிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பைக் வந்திருக்கு பாருங்கள். இங்கே 228 எடுத்தல அதுலேருந்து ஸ்பைக் வந்திருக்கு. ஸ்பைக் வந்ததுன்னா இந்த ஸ்பைக் வந்து என்னென்னா போயிட்டு மேனிப்புலேட் பண்ணி வராது, கீழே வராது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக அக்குமுலேட் தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக இது வந்து ஒரு நல்ல ஒரு ரேலியாக இருக்கும். 441. ஓகேவா, இது வந்து நம்ம செல்லு, இது வந்து பை. ஓகேவா, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நிறைய பேர் ட்ரேடில் என்ட்ராகிருப்பாங்க. அது அவங்கள வந்து ட்ராப் பண்ணுறது தான். ஹைலேருந்து என்ட்ராகிருப்பாங்க. கொஞ்சம் நேரம் இதில் வந்து 50% வந்து கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக மேலே போகும். பார்ப்போம் பொறுமையாக போதால ஃபாஸ்ட்டாக போதா. ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, டார்கெட் என்னன்னா 50,000 தான். பார்ப்போம் நிஃப்டி வந்து இன்றைக்கி 50,000 ஹிட் ஆகுதா இல்லையான்னு. ஓகே, ரொம்ப ஸ்பீடாக போகுது, என்னவோ டவுட்டாக இருக்குது. அதனால் வந்து என்னன்னா நான் 500 வந்து எக்ஸிட் ஆகிக்கிறேன். ஓகேவா, எக்ஸிட்டு இந்த இடத்துல வந்து 500 போடுறேன். 500 வந்தவொடனே வெளில எக்ரிட் ஆக வேண்டியது தான். ஓகேவா, ஓகே, இது 500 தான் தாண்டிடுச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம என்னென்னா மார்க்கெட்டில் கூட எக்ஸிட் ஆகிக்கலாம். இது என்ன 550? ஓகே, இது 550 போடலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. போய் அந்த இதை போய் ஹிட் பண்ணன்னு நினைக்கிறேன். இவன் எங்கேயோ போகிறான்டா. இவன் அந்த ஸ்ட்ரைட்டாக போயிட்டு 50,000 ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே ஃபாலோ ஆகலான்னு பார்க்குறேன் போல். ஓகே, 550 நான் எக்ஸிட் ஆகிக்கிறேன். ஓகேவா, 550 போட்டிருக்கேன், இங்கே எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஏரியா தெரியுதுங்களா, இந்த ஏரியாவில் எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த பொசிஷன் வந்து 18 rupees இருக்குது. இதுக்கு மேலே அந்த 18 rupeesல வந்து இன்னும் பெருசாக வராது. அந்த 18 rupees வந்து நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேவா, எக்ஸிட் எவ்வளோ இருக்குது? 15 வரைக்கும் போச்சா? 17. நம்ம 18 போட்டு எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, எக்ஸிட்.
ஓகே, முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ட்ரேடு. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல நம்ம எவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக இருந்தோன்னா இந்த ஒரு ஸ்பைக்குக்காக தான். ஓகேவா, இந்த இடம் வந்து மார்னிங் வந்து ஒரு இண்டிகேஷனு ஃபர்தராக மேலே போக சொல்லிட்டு, சரி ஓகே அதனால தான் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பை ட்ரேட் எடுத்தோம். அதுக்கப்புறம்ட்டு வந்து அவங்க ஃபுல்லாக வந்து அக்குமுலேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பைக் ஒன்று வந்திருக்கு. இந்த ஸ்பைக் வந்து 50,000 போதா இல்லை வந்து 49,800 டிமினிஷ் ஆகுதா தெரியாது. நான் என் பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பை பாய்.